நடிகர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பகுதி வாரியா ஒவ்வொருவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கட்சியோட முக்கிய பொறுப்புகள் வந்து தந்துட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது யூடியூப் பேச்சாளர் அதாவது ராஜ்மோகன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து குடுத்திருக்காரு. அதே மாரி வந்து பார்க்கும்பொழுது ரீசென்ட்டா ஜாயின் ஆனவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரிவு மேலாண்மை அப்படிங்கிற ஒரு பதவி வந்து குடுத்திருக்காரு. இந்த மாரி ஒவ்வொருவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பதவிகள் வந்து தாவேக்காவால கிட்டத்தட்ட 2 நாட்கள் முன்பு வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தாடி பாலாஜி அப்படிங்கிறவரு விஜய் கட்சி ஆரம்பிச்ச பொழுதுலருந்து விஜயோட கொள்கை பரப்புகள வந்து நெறைய இடத்துல செயல்படுத்திட்டாரு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபோட்டோ வந்து நெஞ்சில பச்சை குத்திருந்தாரு. அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செயல். பட் இப்போ வந்து என்ன ஒரு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாடி பாலாஜி அவர்கள் இவ்வளவு விஷயங்கள் செய்துட்டு இருக்கும் பொழுது, ரீசென்ட்டா அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து ஒண்ணு வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா வந்து ரீசென்ட்டா வந்து ஜாயின் ஆனத ஹி இஸ் நியூ பெஸ்டி அப்படிங்கிற ஒரு ட்வீட்டும், அதே மாரி மை ஓல்டு பெஸ்டி வித் ஃபீலிங் மெமரீஸ் அப்படிங்கிறதுல தாடி பாலாஜியோட ஃபோட்டோ வச்சு ஒரு மீம் வந்து அவரே வந்து அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து வச்சிருந்தாரு. இதுல வந்து என்ன தெரியுது அப்படிங்கும் பொழுது, விஜய் வந்து ஒவ்வொருவர்களுக்கும் வந்து ஒவ்வொரு பதவி வந்து குடுத்திருக்காரு. அதே மாரி ரீசென்ட்டா ஜாயின் ஆன ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு பதவி, ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒரு பதவி, அது மட்டும் இல்லாம கடக்கோடி தொண்டர்கள்ல இருக்க ஒவ்வொருவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பதவி குடுத்திருக்காரு. பட் நான் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து நான் கூட இருந்திருக்கேன் அப்படிங்கும் பொழுது, எனக்கு எந்த பதவியும் தரல அப்படிங்கிறதுல அதிருப்திய வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சு தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கும் பொழுது, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அத ட்விட்டர்ல எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியுது.